எப்பவுமே நம்ம செய்கிற வழிபாடு, நம்ம செய்கிற பிரார்த்தனை இதெல்லாம் நான் வேண்டுனே உடனே நடந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுக்குது. இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நம்முடைய முன்னோர்கள் கோவில்களை கட்டி வச்சாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு போய் நீ வழிபாடு பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போய் நாம் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கல் உப்பை எடுத்துக்கிட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை சொல்லி அதை நிறைவேற்றி தந்ததற்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றுன்னு சொல்லணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த ஊதுபத்தி முழுசாக எரிஞ்சு முடிக்கிற அந்த நேரம் தான் என்னுடைய கணக்கு. நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள். 2 கையிலையும் கல்வுப்பு எடுத்துக்கிட்டு, இன்று எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்ததற்காக நன்றி பிரபஞ்ச சக்தியே, இன்று எனக்கு இந்த பணத்தை கொடுத்ததற்காக நன்றி பிரபஞ்ச சக்தியே, இன்று நானும் என் கணவரும் ஒற்றுமையாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்ச சக்தியே அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த உப்பை ஓடுற தண்ணியில் விடணும். ஓடுற தண்ணிக்கு நம்ம எங்கே போகிறது? வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு இருக்கணும், இல்லைனா கடல் இருக்கணும். அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த கையில் உப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த நன்றியை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சொம்பில் அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இப்படி சொல்லி முடித்ததுக்கப்புறம் கையில் இருக்க அந்த உப்பை அந்த தண்ணியில் விடுங்க. விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள். ஒரு 3/4 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரைஞ்சிருக்கும். இதை நீங்கள் சிங்கில் ஊற்றிட்டு பைப்பை கொஞ்சம் லேசாக திறந்து விட்டிங்கன்னா அது ஓடுற தண்ணி மாதிரி அந்த உப்பு தண்ணி அதில் போயிடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.